வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் எஸ்பி முத்துராமன் இவர் தமிழ் சினிமாவுக்கு நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நாம் இன்னைக்கு ரஜினிகாந்துக்கு மட்டும் டைரக்ஷன் பண்ண படங்களை தான் பார்க்க போகிறோம். இவர் ரஜினிகாந்துக்கு மட்டும் 24 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அது என்னென்ன படங்கள் அப்படின்றத பார்க்கலாம். இவர் 1977 மட்டும் 2 படங்கள் ரஜினிகாந்துக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. புவனா ஒரு கேள்விக்குறி அப்படின்ற படம், அடுத்ததான் ஆடுபுலி ஆட்டம் அப்படின்ற படம். இந்த 2 படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா 1978 மூணாவதா ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு, பிரியா அப்படின்ற படம். இந்த படத்துல ரஜினிகாந்துக்கு ஜோடியா ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் 1979 ரஜினிகாந்துக்கு 4வது முறையா ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு, 6 இருந்து 60 வரை அப்படின்ற படம். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுல சங்கீதா, ஜெயா இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1980 5வதா ஒரு படம் ரஜினிகாந்துக்கு டைரக்ஷன் பண்றாரு. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படம் ரஜினிகாந்துக்கு பயங்கரமான பேர் வாங்கி கொடுத்தது. ரஜினிகாந்துடைய மூவி ஹிஸ்டரியிலேயே முக்கியமான படம் அந்த படம், முரட்டுக்காலை அப்படின்ற படம். இந்த படத்துல நடிகை ரதி, சுமலதா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1981 3 படங்கள் ரஜினிகாந்துக்காக டைரக்ஷன் பண்றாரு. அந்த 3 படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்களே. அதாவது 6வது ரஜினிகாந்துக்கு டைரக்ஷன் பண்ண படம் கழுகு அப்படின்ற படம். இந்த படத்துலயும் ரதியும் சுமலதாவும் நடிச்சிருப்பாங்க. 7வது ரஜினிகாந்துக்கு நெற்றிக்கண் அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல ரஜினிகாந்த் டபுள் ஆக்டர் நடிச்சிருப்பாரு. அப்புறம் சரிதா, மேனகா, லட்சுமி இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா 8வது ரஜினிகாந்துக்கு ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு, ராணுவ வீரன் அப்படின்ற படம். இந்த படத்துல தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி ஒரு கெஸ்ட் ரோல் நடிச்சிருப்பாரு. ரஜினிகாந்துக்கு ஜோடியா ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1982 3 படங்கள் டைரக்ஷன் பண்றாரு. அந்த 3 படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள் தான். இவர் 9வதா ரஜினிகாந்துக்கு டைரக்ஷன் பண்ண படம் போக்கிரி ராஜா அப்படின்ற படம். இந்த படத்துல ஸ்ரீதேவியும் ராதிகா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 10வதா ரஜினிகாந்துக்கு டைரக்ஷன் பண்ண படம் புது கவிதை அப்படின்ற படம். இந்த படத்துல சரிதா, ஜோதி இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 11வதா ரஜினிகாந்துக்கு டைரக்ஷன் பண்ண படத்துல ரஜினிகாந்துக்கு ஜோடியா ராதா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் எங்கேயோ கேட்ட குரல் அப்படின்ற படம். அடுத்ததான் 1983 2 படங்கள் ரஜினிகாந்துக்காக டைரக்ஷன் பண்றாரு. அந்த 2 படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இவர் 12வதா டைரக்ஷன் பண்ண படம் பாயும் புலி அப்படின்ற படம். இந்த படத்துல ரஜினிகாந்துக்கு ஜோடியா ராதா நடிச்சிருப்பாங்க. இவர் 13வதா ரஜினிகாந்துக்கு டைரக்ஷன் பண்ண படம் அடுத்த வாரிசு அப்படின்ற படம். இந்த படத்துல ரஜினிகாந்துக்கு ஜோடியா ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1984 மறுபடியும் 2 படங்கள் ரஜினிகாந்துக்காக டைரக்ஷன் பண்றாரு. இவர் ரஜினிகாந்துக்காக 14வதா டைரக்ஷன் பண்ண படம் நான் மகான் அல்ல. இந்த படத்துல ரஜினிகாந்துக்கு ஜோடியா ராதா நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா 15வதா டைரக்ஷன் பண்ண படம் நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்ற படம். இந்த படத்துல ரஜினிகாந்துக்கு ஜோடியா ராதிகா நடிச்சிருப்பாங்க. இந்த 2 படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்து 1985 ஒரே ஒரு படம் ரஜினிகாந்துக்காக டைரக்ஷன் பண்றாரு. அந்த படம் ரஜினிகாந்துக்கு மிகவும் முக்கியமான படம். ஏன்னா அந்த படம் ரஜினிகாந்துடைய 100வது படம். அந்த படத்துல ரஜினிகாந்துக்கு ஜோடியா லட்சுமி நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீ ராகவேந்திரா அப்படின்ற படம். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படம் இவர் ரஜினிகாந்துக்கு 16வதா டைரக்ஷன் பண்ண படம். அதுக்கப்புறமா 1986 17வது முறையா ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படம் கமர்ஷியல் ரீதியா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இதுல ரஜினிகாந்துக்கு ஜோடியா அம்பிகா நடிச்சிருப்பாங்க. சத்யராஜ் ரஜினியுடைய அப்பா கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அந்த படம் தாங்க மிஸ்டர் பாரத் அப்படின்ற படம். அடுத்து 1987 2 படங்கள் ரஜினிகாந்துக்காக டைரக்ஷன் பண்றாரு. இவர் 18வதா ரஜினிகாந்துக்கு டைரக்ஷன் பண்ண படம் வேலைக்காரன் அப்படின்ற படம். இந்த படத்துல ரஜினிகாந்துக்கு ஜோடியா அமலா நடிச்சிருப்பாங்க. அடுத்தது இவர் 19வதா டைரக்ஷன் பண்ற படம் மனிதன் அப்படின்ற படம். இந்த படத்துல ரஜினிகாந்துக்கு ஜோடியா ரூபினி நடிச்சிருப்பாங்க. இந்த 2 படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள் தான். அடுத்து 1988 ரஜினிகாந்துக்காக 2 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவர் ரஜினிகாந்துக்கு 20வதா டைரக்ஷன் பண்ண படம் குரு சிஷ்யன் அப்படின்ற படம். இந்த படத்துல சீதா, கௌதமி, பிரபு, ரஜினிகாந்த் இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அடுத்தது இவர் ரஜினிகாந்துக்காக 21வதா டைரக்ஷன் பண்ண படம் தர்மத்தின் தலைவன் அப்படின்ற படம். இந்த படத்துல ரஜினி, பிரபு, சுகாசினி, குஷ்பு இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அடுத்தது 1989 ஒரே ஒரு படம் ரஜினிகாந்துக்காக டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் ரஜினிகாந்துக்கு 22வதா டைரக்ஷன் பண்ற படம். அந்த படம் ராஜா சின்ன ரோஜா அப்படின்ற படம். இந்த படத்துல ரஜினிகாந்த், கௌதமி, பேபி ஷாலினி, பேபி ஷாமிலி இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்து 1990 ஒரே ஒரு படம் ரஜினிகாந்துக்காக டைரக்ஷன் பண்றாரு, அதிசய பிறவி அப்படின்ற படம். இந்த படத்துல ரஜினிகாந்துக்கு ஜோடியா கனகா, சீபா இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். இந்த படம் இவர் ரஜினிகாந்துக்காக 23வது முறையா டைரக்ஷன் பண்ண படம். அடுத்தது 1990 ரஜினிகாந்துக்காக ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படம் பாண்டியன் அப்படின்ற படம். இந்த படத்துல ரஜினிகாந்துக்கு ஜோடியா குஷ்பு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் இவர் ரஜினிகாந்துக்காக கடைசியா டைரக்ஷன் பண்ண படம்னு சொல்லலாம், 24வது முறையா டைரக்ஷன் பண்ண படம்னு சொல்லலாம். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. சாதாரணமா ஒரு டைரக்டர் அப்படின்னா 10 படங்கள் இல்லைன்னா 20 படங்கள் டைரக்ஷன் பண்ணாவே அது பெரிய விஷயம். ஆனா இவர் ரஜினிகாந்துக்கு மட்டும் 24 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் பயங்கரமா உழைச்சி சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்களாவே டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நிறைய திங்க் பண்ணி நல்ல நல்ல கதைகளாவே டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. டைரக்டர் எஸ்பி முத்துராமன்
ரஹ்மான் ரஜினிகாந்துக்கு டைரக்ஷன் பண்ண படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அது என்ன படம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.